அதை வரவேற்கிறேன். ஏன்னா திமுகவோட மோதி அழிக்கணும், அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த நிலைப்பாடுகளை அதை நான் வரவேற்கிறேன். திமுகவை வீழ்த்துறவரெல்லாம் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா அது சாதகமா இருக்காங்க சார்? பிரிஞ்சு எங்க இருக்கோம்? எல்லாருமே நான் இங்க பாருங்க, ஆள் சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போற மரபு எனக்கு இல்லை. இப்போ எங்கள் அண்ணன் எடுத்துக்கிட்டிங்க, எங்கள் தலைவரை எதுக்க உலக நாடுகளின் படையை துணை தேடி சிங்களர்கள் வந்தாங்களே ஒழிய அத்தனை படையை எதிர்க்க எங்கள் அண்ணன் எந்த நாட்டிலையும் ஆள் சேர்க்கலை. சொந்த நாட்டு மக்களை, சொந்த இன மக்களை வச்சு தான் போராடினார். அப்படி தான் நான் என் எதிரியை நான் தனியாக தான் சந்திப்பேனே ஒழிய, நான் இங்கே பாருங்கள், ஒரு நாய் 4 நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனால் சரியாக இருக்கும். புலி 10 புலியை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனால் நல்லா இருக்காது. அது கொஞ்சம் பாருங்க, கூட்டத்தில் நிற்க வீரமோ துணிவோ தேவையில்லை, தனிச்சு நிற்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்கள் வீரர்கள் தனிச்சு நிற்கிறோம், மோதுறோம். அதில் போயிட்டு அவர் செய்கிறாரு அதே இதை நீங்கள் இத்தனை பேர் 100 தடவை கேட்குறீங்க, கூட்டணி இல்லாமல் எப்படின்னு. ஒருத்தர் கூட கொள்கை இல்லாமல் எப்படின்னு யாரும் கேட்க மாட்டீங்க. கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்? கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும்னு என்ன மரபா இல்லை சட்டமா? சட்டம்